வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா பேண்ட் ஸ்டிச்சிங்கில் ஃபினிஷிங் வீடியோ, அதாவது பேண்ட் ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கட்டிங் ரிலேட்டடாக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம டைலரிங் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கீழே அடிக்கால் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 பீஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா கீறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் தட்டில் இந்த ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஜாயினும் ஒன்றா வர மாதிரி கரெக்டாக 4 ஜாயினும் ஒன்றா வரணும். எப்படின்னா இப்படி ப்ளஸ் ஷேப்பில் வரணும். இப்படி வந்துட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக ப்ளஸ் ஷேப்பில் வர மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஒரு டாட் ஒரு ரஃப் கொடுத்துக்கலாம். இது எதுக்காகனா மாறாமல் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல இப்படி போகிறோம். ஸோ இது போல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடிக்காலில் இருந்து தையல் போட்டு வர வேண்டியதுதான். நீங்கள் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வர கிளாத் கூட ஈவனாக வரணும். ஸோ இப்போ ஒரு தேல் போட்டாச்சு, நெக்ஸ்ட் இது மேலே ஒரு தேல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கால் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தை மடிக்க வச்சிடணும். எப்போவுமே அடிப்பக்கத்தை மடிக்க வைக்கும்போது, அதாவது அடிப்பக்கம் மடிக்க வைக்கும்போது சென்டர் ஜாயின் எந்த பக்கம் பண்ணியிருக்குமோ அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸையும் தனித்தனியாக அப்படி வச்சு நல்லா கீறி விட்டுட்டு இது போல் வச்சுட்டு நீங்கள் ஒரு வாட்டி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டும் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னால் ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னா இது போல் வச்சுட்டு அப்படியே ஆப்போனன்ட் சைடில் நல்லா மடக்கி விட்டுட்டு இது 2ம் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டைரெக்ஷனில் திரும்பிட்டு இருக்கும். ஸோ இது போல் வச்சுட்டு தையல் போட வேண்டியதுதான். ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ரஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே மடிக்கிறதுக்காக விட்டால் 2 இன்ச்சு மடிச்சு அடிக்க வேண்டியது. அதே போல் இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓவர்லாக் போட்ட பீஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் சைடு, அதாவது 2 ஆப்போனன்ட் டைரெக்ஷனில் திரும்பி இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மடிக்கிறீங்க.
மேலே எண்டிங்லேயும் இது போல் ரஃப் கொடுத்துட்டு வெளியே எடுத்துக்கணும். இது போல் மூலமாக கட் பண்ணி வச்சிங்கன்னா இது போல் ஃபினிஷிங்காக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக மடக்கி ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னொரு காலம் நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொன்று ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் அடித்தாள் சைடு மடக்கி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெளியே திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஒரு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா பேண்ட் கட்டிங் ரிலேட்டடாக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம டைலரிங் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.